Hi friends, இந்த வீடியோவில் பார்பி ஹவுஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வந்து தெர்மோகோலில் தான் ஆல்ரெடி பார்பி ஹவுஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோவில் செஞ்சுருந்தோம். இப்போ வந்து நம்ம பார்ட் 2ல் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெடி பண்ணது வந்து கிச்சனும் லிவிங் ரூமும் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் இதை வந்து நான் டிசைன் பண்ணியிருந்தேன். இப்போ மேலே வந்து நம்ம இன்னொரு தெர்மோகோல் ஷீட் வச்சு ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமும் பாத்ரூமும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது எல்லாமே நான் தனித்தனியாக வீடியோஸாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு செட்டுக்கும் தேவையானது, அதாவது பெட்ரூமுக்கு தேவையானது எல்லாமே, பாத்ரூமுக்கு தேவையானது எல்லாமே, இது எல்லாமே நம்ம வீட்டிலே எப்படி பண்ணுறது வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லேருந்து அப்படின்ட்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே இதெல்லாமே ஈஸியாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் செஞ்ச வீடியோவில் இருந்தது தான் இந்த பெரிய ஹவுஸில் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த ஹவுஸில் பார்த்திங்கன்னா நம்ம தெர்மோகோல் ஒட்டுறதுக்கு ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஆல்ரெடி ஒட்டியிருந்தோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒட்டுறதுக்கு இதுக்கு வந்து நம்ம டபுள் டேப் கூட யூஸ் பண்ணி ஒட்டலாம். கீழே வந்து 3 சுவர் வந்து நம்ம நடுவில் கொடுத்துருக்கோம்ல, அந்த இடத்துல டபுள் டேப் ஒட்டி அது மேலே தான் இந்த பெரிய ஷீட்டை வந்து நான் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இது வந்து ஃபுல் தெர்மோகோல் ஷீட் இல்லை, அதிலேருந்து கொஞ்சம் அகலத்துலேயும் நீளத்துலேயும் நான் கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்ன சைஸில் ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மேலே வச்சுருக்க இந்த தெர்மோகோல் ஷீட்டில் வந்து கலர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டே வந்து நம்ம தரையை வந்து கலர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் அடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் பெயிண்ட் யூஸ் பண்ணியும் கலர் பண்ணலாம், அல்லது பேட்டர்ன் பேப்பர் வந்து நம்ம பேப்பரில் ரெடி பண்ணி தெர்மோகோல் ஷீட் மேலே அப்படியே ஒட்டவும் செஞ்சுக்கலாம். ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து அழகாக பேட்டர்ன் பேப்பர் வந்து ரெடி பண்ணிடலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம், அல்லது பெயிண்ட் யூஸ் பண்ணியும் கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் வந்து கலர் தான் பண்ண போகிறேன், பெயிண்ட் யூஸ் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு கீழே வந்து பெட்ரூமுக்கு ஒரு கலர் பண்ணிக்கிறேன். அப்புறம் நடுவில் வந்து ஒரு பார்டர் மாதிரி எல்லோ கலரில் கலர் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பாத்ரூமுக்கு ப்ளூ கலரில், ஸ்கை ப்ளூ கலரில் வந்து கலர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் காய விட்டுடலாம். இது காஞ்சதுக்கப்புறமா இது மேலே வந்து நம்ம அடுத்த திங்ஸ் எல்லாத்தையுமே அடுக்கலாம். அடுத்து வந்து தெர்மோகோல்லையே 3 பீஸ் வந்து ஒரே அளவில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து 3 சுவர் இருக்க மாதிரி நம்ம இது மேலே வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணும்போது தெர்மோகோல் வந்து அந்த இலகி போயிடுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இந்த தடவை வந்து நான் டபுள் டேப் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறேன். ஸோ டபுள் டேப்பை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம ஒட்ட போகிற அந்த தெர்மோகோல் ஷீட்டில் கீழேயும் சைட்லேயும் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே இதை வந்து நம்ம ஒட்டிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பின்பக்கம் வந்து தெர்மோகோல் வைக்கல, அந்த சுவரோடு சேர்த்து தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பின்னாடியும் தெர்மோகோல் வேணும் அப்படின்னா பின்பக்கமும் ஒரு தெர்மோகோல் வச்சு அந்த சுவர் தெரியாமல் நீங்கள் வந்து இந்த வீடை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பேப்பர் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சுவரோடு சேர்த்து வச்சு அடியில் வந்து தெர்மோகோலோடு சேர்த்து வச்சு அதை வந்து நான் ஒட்டிட்டேன். இந்த மாதிரி நம்ம அந்த 3 பீஸையுமே ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 3 சுவருமே ஒட்டியாச்சு. இது வந்து நீளமாக ஃபுல்லுமே அந்த தெர்மோகோல் ஷீட் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து சின்னதாக மட்டும் பிரித்து காமிச்சிருக்கேன். அடுத்து வந்து இது வரைக்கும் நம்ம ரெடி பண்ணியிருக்கேன் பெட்ரூம் செட்டுக்கு தேவையானது எல்லாத்தையுமே இப்போ வந்து இதில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பெட் ரெடி பண்ணிடலாம். பெட்டை போட்டுட்டு அது மேலே வந்து பெட்ஷீட் விரிச்சிட்டு 2 பில்லோ வந்து அது மேலே செட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெட் சைட் டேபிள், அதை வந்து சைடில் வச்சிடலாம். அது மேலே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் சின்னதாக இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம், அதை வந்து பெட் சைட் டேபிளில் வச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அலாரம் கிளாக், அது வந்து குட்டியாக ஃபோம் ஷீட்டில் ரெடி பண்ணது, அதையுமே அந்த பெட் சைட் டேபிளில் வந்து வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள், இதை வந்து இந்த சைடில் வச்சிடலாம். நீங்கள் தெர்மோகோல் வச்சு ஃபுல் சுவரும் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம், அல்லது இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளை இந்த சைடாக வச்சு உள் பக்கமாக திருப்பி வச்சு கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய பீரோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதில் உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஹேங்கர்லாம் ரெடி பண்ணியிருக்கோம், அப்புறம் லாக்கர் இருக்க மாதிரி. ஸோ ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம். இதுக்குரிய வீடியோவோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதை வந்து பெட்டோட இந்த சைடில் வச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா டேபிளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேன். இதுவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த சைஸில் இருக்க பாக்ஸை நம்ம அப்படியே டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணியிருக்க சேரு, அடுத்து சின்னதாக ஒரு சோஃபா, இதையும் வச்சிடலாம். அப்புறம் டேபிள் மேலே வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பு, அப்புறம் நம்ம ஸ்கூல் செட்டில் ரெடி பண்ண புக்ஸு நோட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாத்தையுமே அந்த டேபிள் மேலே இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து குட்டிய ஹேண்ட்பேக்கு, இது வந்து அந்த சோஃபா மேலே இருக்கிற மாதிரி வச்சிடலாம். அடுத்து வந்து குட்டியாக பிளாஸ்டிக் சீப்பு நம்ம பொம்மைக்காக ரெடி பண்ணது, இதை வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சிடலாம். இன்னுமே நிறைய மேக்கப் ஐட்டம் வந்து குட்டி குட்டியாக பார்பிக்கு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் எல்லாமே அடுக்கி வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அதில் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியே ஜன்னலில் வந்து ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். பின்னாடி வந்து நம்ம டபுள் டேப் ஒட்டி அந்த கட்டலுக்கு மேலே வந்து ஜன்னல் இருக்கிற மாதிரி இதை வந்து ஒட்டிடலாம்.
அடுத்து வந்து சின்னதாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன் இன்விடேஷன் கார்ட்லேருந்து. அதில் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணி இதை வந்து மேட் மாதிரி ரூமோட என்ட்ரன்ஸில் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஈஸியாக இந்த மாதிரி பெட்ரூம் செட் வந்து நம்ம அழகாக டிசைன் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்து டிசைன் பண்ண போகிறோம். இதுக்குமே எல்லாமே ஆல்ரெடி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பேசின் வந்து இந்த ஓரத்தில் வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு வந்து கண்ணாடி ஒட்டணும். ஸோ அதுக்காக அந்த ஓரத்தில் வச்சிடறேன். அப்புறம் டாய்லெட் வந்து இந்த பக்கம் வச்சிடலாம். அதுக்கு மேலே ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு இதை வந்து டபுள் டேப் யூஸ் பண்ணி அந்த சுவரோடு சேர்த்து வச்சு ஒட்டிடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாத் டப்புக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்வீட் பாக்ஸ் ஏதாச்சும் வாங்கும்போது ரெக்டாங்கிள் ஷேப்பில் நமக்கு பெருசாக இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம பாத் டப் மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி வைக்கிறதுக்கு சில்வர் கலரில் இருக்க அட்டையில் வந்து நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து அந்த வாஷ் பேசின் மேலே நம்ம வந்து ஒட்டிடலாம். சுவர் இருக்குல்ல அந்த இடத்துல டபுள் டேப் யூஸ் பண்ணி கண்ணாடி இருக்கிற மாதிரி நம்ம ஒட்டிடலாம். அடுத்து வந்து சானிடைசர் வந்து பேப்பர்லேயே ரெடி பண்ணது, இதை வந்து நம்ம அங்கே வச்சிடலாம். அடுத்து வந்து இந்த பாத் டப்பை வந்து இந்த ஆங்கிளில் வச்சுக்கலாம். இது பக்கத்தில் வந்து சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் பாக்ஸ் இருந்துச்சு. இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது கார்ட்போர்ட் பாக்ஸில் சின்னதாக இருக்கும்ல, அதை ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணி ஒட்டிட்டு பக்கத்தில் வந்து நம்ம சோப்பு ஷாம்பு இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு இதை வந்து இந்த பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இது வந்து ஒரு குட்டியான பிளாஸ்டிக் மூடி, நீங்கள் ஃபெவிகால் பாட்டிலோட மூடி கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து சின்ன ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு இது எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். அதை வந்து இதில் போட்டு அந்த வாஷ் பேஷின் மேலே இன்னொரு சைடில் வந்து நம்ம வச்சிடலாம். அடுத்து வந்து டாய்லெட் பக்கத்தில் அந்த பேப்பர் ரோல், அதாவது டிஷ்யூ பேப்பர் இருக்கிற மாதிரி செட் பண்ணுறதுக்கு மாத்திரை அட்டையிலேருந்து இந்த மாதிரி வளைவாக கட் பண்ணி டிஷ்யூ பேப்பரை சின்னதாக அது மேலே ரோல் பண்ணி டபுள் டேப் வந்து பின்னாடி ஒட்டி அந்த சுவரில் இருக்கிற மாதிரி நம்ம பக்கத்தில் கரெக்டாக இந்த மாதிரி ஒட்டிடலாம். அடுத்து வந்து பாத்ரூமில் மேலே ஷவர் மாதிரி இருக்கிறதுக்கு மாத்திரை அட்டையிலே இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம சென்டரில் மேலே வந்து டபுள் டேப் யூஸ் பண்ணி அந்த சுவரில் வந்து ஒட்டிடலாம். அடுத்து வந்து பாத்ரூமுக்கு தேவையான பக்கெட்டு அப்புறம் கப்பு இது எல்லாமே அழகாக குட்டியாக பாத்ரூமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த சென்டரில் வந்து வச்சிடலாம். அடுத்து பாத்ரூமுக்குமே ஒரு மேட் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அதை வந்து பாத்ரூமோட என்ட்ரன்ஸில் போட்டுடலாம். அடுத்து வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷு, இதை வந்து இந்த இடத்துல வச்சிடலாம். நம்ம க்ளீனிங் செட்டில் வந்து இன்னுமே நிறைய பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நம்ம வீட்டில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் இன்னுமே தேவையானது எல்லாமே செஞ்சு இந்த வீட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஸ்ட்ராவில் அந்த வளையக்கூடிய இடத்துல மேலேயும் ஒரு மூடி கீழேயும் ஒரு மூடி வந்து ஒட்டியிருக்கேன். இது வந்து அந்த பாத்டப்புக்கு தண்ணி வர்ற மாதிரி செட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஸ்டடி லேம்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அந்த ஸ்ட்ராவில் ஒட்டியிருக்க மூடி வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இதை பாத்டப்பில் தண்ணி வர்ற மாதிரி இருக்கிறதுக்கு செட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், பாத்ரூமுக்கு தேவையான எல்லாமே ஓரளவுக்கு செட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இது மேலே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இதே அளவுக்கு தெர்மோகோல் ஷீட் வந்து நம்ம கட் பண்ணி டபுள் டேப் யூஸ் பண்ணி மேலே வந்து ஒட்டிக்கலாம். இது வந்து வெயிட் பேலன்ஸ் ஆகணும் அப்படின்னா கார்னர்லேயும் நீங்கள் வந்து தெர்மோகோல் வச்சுக்கலாம். அல்லது நடுவில் வைக்கிற சுவர் சைடில் வைக்கிறதுலாம் கொஞ்சம் பெரிய சைஸில் வச்சு அது மேலே நம்ம ஒட்டிக்கலாம். அதை ஒட்டாமலே நம்ம விளையாடும் போது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அதை ஒட்டும் போது நமக்கு நல்லா உள்ளே தெரியாது, சைடில் கூடி தான் விளையாடணும். ஸோ ஒட்டிட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒட்டாமலும் இந்த மாதிரி மேலே தெரியிறாப்பில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம அழகாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் பெட்ரூமும் பாத்ரூமும் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியாச்சு. ஸோ பார்பி பிக் ஹவுஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ பார்ட் 2 வீடியோவும் போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் தெர்மோகோல்லேருந்து ட்ரை பண்ணலாம். இந்த தெர்மோகோலை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணோம், அடுத்து டபுள் டேப் யூஸ் பண்ணோம். இதுக்கு வந்து நீங்கள் குண்டூசி கூட யூஸ் பண்ணி அழகாக தெர்மோகோலை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பார்பி ஹவுஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பார்பி ஹவுஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.